சிவகாமியே புச்சகசியா உனக்கு அலட்சி கண்மணி அன்போடு காதலை அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் தாங்க சுற்றி பார்க்க வந்திருக்கோம். கோவா மாதிரியே ரொம்ப அட்ராக்டிவான பீச்சஸ் எல்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குங்க. நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் விசிட் பண்ணிட்டு தானேங்க வரணும். ஆமாங்க, இது வர்க்கலா பீச். இது கேரளாவில் இருக்குங்க. திருவனந்தபுரத்துலேருந்து 57 கிலோமீட்டர்லேயும் கொல்லத்துலேருந்து 37 கிலோமீட்டர்ஸ்லேயும் இருக்குங்க. இது நான் ஊருக்கு போயிருந்தப்போ சிவகாசியிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே நான் ரீச் ஆனேன். மதியம் ஒரு மணி போல் சிவகாசியிலேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு நைட்டு ஒரு 7:30 8 போல் ரீச் ஆகிட்டேங்க. ஸோ நைட்டு வாக் ரொம்ப நல்லா இருந்தது. அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஏர்லி மார்னிங். இது மார்னிங் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வந்தோம். இது வர்க்கலா கிளிஃப் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலை மேலே இருந்து கடற்கரையை பார்க்குற மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்தப்போ ஆளே இல்லைங்க. அங்கே 2 கீரிப்பிள்ளை மட்டும் விளாண்டுட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி எதையோ சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த பீச்சையே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நாங்கள் மட்டுமே குத்தகைக்கு எடுத்த மாதிரி அவ்வளோ கொண்டாட்டமாக இருந்ததுங்க. நான் மே 30 தாங்க இந்த இடத்துக்கு போயிருந்தேன். நான் போயிருந்ததுக்கு முந்தின 2 நாளுமே நல்ல மழை இருந்தது. ஸோ அந்த இறங்குற பாதை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மரம் அந்த இலையெல்லாம் விழுந்து ரொம்ப குப்பையாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் இறங்குறப்ப ஏறுறப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க பார்க்க வேண்டியது இருந்தது. கேரளா மாநிலத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள அழகிய கடற்கரை நகரமே இந்த வர்க்கலா ஆகும். கேரளாவில் கடலுக்கு வெகு அருகிலேயே மலைகள் காட்சியளிக்கும் ஒரே இடம் இது. கடலுக்கு அருகிலேயே உயர்ந்தோங்கி நிற்கும் மலைகள் இந்நகரின் தனித்தன்மையான அடையாளமாக பிரசித்தி பெற்றுள்ளது. இந்திய புவியியல் ஆய்வு மையம் இந்த வித்தியாசமான புவியியல் அமைப்புக்கு வர்க்கலா அமைப்பு என்றே பெயரிட்டுள்ளது. வர்க்கலா அப்படின்னா இங்கிலீஷில் கிளிஃப் அப்படிங்கிற மீனிங்க. அதாவது ஒரு நிலப்பரப்பு, அடுத்து மலை, அதுக்கப்புறம் கடல், இந்த மாதிரி வர்ற இதுக்கு பேர் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்க்கலா ஒரு பக்கம் பச்சை ஒரு பக்கம் நீலம்னு நடுவில் மட்டும் கடற்கரை மணலாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கண்கவர் காட்சியாக இருக்கும். 10 அழகான கடற்கரைகளுள் ஒன்றான இந்த வர்க்கலா கடற்கரையை டிஸ்கவரி சேனல் தொலைக்காட்சி மதிப்பிட்டுள்ளது. இந்த பீச்சில் இந்த மார்னிங்கில் நானே ஹஸ்பண்டும் நடந்து போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா இங்கே சென்னையில் ஏகப்பட்ட பீச் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த மாதிரி தனியாக இது வரைக்கும் போயிருக்கோமா ஏதாவது ஒரு பீச்சுக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. கொஞ்சம் பேரெலாம் எழுதி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வெள்ளையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே கெமிக்கலுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கப்பல் இங்கே கவுந்துருச்சான். அதுலேருந்து வந்த கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கேக்குள்ள கேட்டதுக்கு. நான் அந்தமான் போயிருக்கேங்க. அந்தமான்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்கும். நீல் ஐலாண்ட், ஹேவ்லாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் தாங்க. சரி, இந்த வர்க்கலா பீச்சும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது மலை மாதிரியான அமைப்பில் மேல் பக்கம் பசுமையாகவும் கீழ்மண் சிவப்பாகவும் இருக்கும். ஏதோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கேக் மாதிரியே இருக்கும். வர்க்கலா பற்றி ஒரு கட்டுரை படிச்சிருந்தேங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி. அதில் அப்படி தான் குறிப்பிட்டிருந்தாங்க. நிஜமாகவே இங்கே பார்த்தப்ப அது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. இந்த வர்க்கலா பீச்சுக்கு ஒரு புராதன கதையும் இருக்குங்க.
வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நாரத முனிவர் பாவ காரியங்களில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுபடுவதற்காக தன்னை வணங்கிய பக்தர்களுக்கு தனது மர உரியை கழற்றி எறிந்ததாகவும் அது மண்ணுலகில் விழுந்த இடத்தில் பிரார்த்திக்குமாறு சொன்னதாகவும் கூறப்படுகிறது. வல்கலம் என்னும் சொல்லுக்கு மர உரி என்பது பொருளாகும். எனவே நாரத முனிவரின் மர உரி வந்து விழுந்த இடம் வர்க்கலா என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. உள்ள இன்னொரு முக்கியமான கடற்கரை வந்து பாபநாச கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்ட தான் 2000 வருடங்கள் பழமையான ஜனார்த்தன சுவாமி கோயில் அமைந்துள்ளது. நான் இந்த கோயிலுக்கு காலையில் போகிறப்ப நல்ல மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 7:15 மணி இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறப்ப. அப்போ தான் கால பூஜை வந்து நடந்துட்டு இருந்தது. கோயிலில் வந்து உள்ள வீடியோ அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உள்ளே நுழைஞ்சு கொஞ்சோண்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இல்லை, இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் அதோட நிப்பாட்டிக்கிட்டேங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு தெப்பம் இருக்கும். அந்த தெப்பத்துலேருந்து நம்ம மேலே கூட நடந்து வர்ற மாதிரி படிக்கட்டுலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வர்க்கலா போனீங்க அப்படின்னா இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகாக சாமியெல்லாம் அலங்கரித்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப அழகான கோயிலும் கூட. இந்த கோவில் வந்து தெற்கு பிரதேசத்தின் பனாரஸ், அதாவது காசி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு டச் கப்பல் மாலுமியால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் ஆலயமணி ஒன்று இங்கு விசேஷமான அம்சமாக பயணிகளால் ரசிக்கப்படுகிறது. விஷ்ணு கடவுளை மூலவராக கொண்டுள்ள இக்கோயில் வருடம் ஆராட்டு என்னும் திருவிழா சடங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது. கோயிலுக்கு எதிர்த்தாப்புலே வந்து ஒரு சின்ன டீ கடை இருந்ததுங்க. அங்கேயே வந்து தோசை வந்து சுட சுட போட்டிருந்தாங்க. இந்த மலைக்கு அதுக்கும் சூப்பராக தோசை புட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோங்க. இந்த குளம் வந்து பாவங்களை கழுவும் சக்தி உள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த குளத்தில் வந்து நீராடிட்டு இல்லை கை கால் அலம்பிட்டு இதிலேருந்து படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்து கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்கங்க. இது வந்து கோயிலுக்கு வெளியே கூடி உள்ள ஒரு படிக்கட்டு இருக்குது. கோயிலுக்கு உள்ளே வந்து சேர்கிற மாதிரியும் அந்த பக்கமும் படிக்கட்டு இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு மொத்தம் 3 பாதைகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து அடுத்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா நாராயணகுரு அவர்களின் சமாதி, அதாவது கேரளாவில் உள்ள முக்கியமான ஆன்மீக மடங்களில் இந்த சிவகிரி மடம் ஒன்றாகும். சிவகிரி கட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இங்கிலீஷில். இந்த இது வந்து மலை மேலே ஒரு 2 சுற்றி ஏறணும் அப்படின்னோம்னா சூப்பராக இருந்தது இந்த இடம். ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே கடவுள் எனும் உன்னதமான தத்துவத்தை போதித்து அதனை பரப்புவதில் தன் வாழ்நாளை செலவிட்டவரே மகா ஞானி ஸ்ரீ நாராயணகுரு ஆவார். நாராயணகுரு சுவாமி அவர்களின் சமாதி இத்திருமடத்தில் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று உண்மையாகும். ஆயிரக்கணக்கில் பக்தர்களை ஈர்க்கும் இந்த திருமடத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை சிவகிரி யாத்திரை என்னும் திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது. அச்சமயம் வெவ்வேறு சடங்குகளும் சமூக கலை நிகழ்ச்சிகளும் இம்மடத்தில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்த இடம் வந்து காலை 5:30 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரையும் இது வந்து பார்வைக்கு திறந்து வைக்கப்படுதுங்க. கீழேருந்து காரில் வந்து 2 மலை சுற்று ஏறி வந்தவங்க இங்கே, இல்லை கீழேருந்து நம்ம படிக்கட்டு வழியாக கூட மேலே ஏறி வரலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து வர்க்கலாக்கு ட்ரெயினில் வர்றீங்க அப்படின்னா இந்த இடம் எல்லாமே வந்து லோக்கலில் ஒரு ஆட்டோ மட்டும் நம்ம பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடமா நம்மளும் சுற்றி பார்த்துட்டே வரலாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு வெளியே வர்றப்ப காலையில் மணி 8 ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க, அஞ்சங்கோ ஃபோர்ட். அந்த கோட்டைக்கு தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கூகுளில் மேப் போட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து போய்கிட்டு தாங்க இருந்தோம். இந்த ஃபோர்ட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான இயற்கை காட்சிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பக்கம் ஏரி இருக்குது, இந்த ஒரு பக்கம் கடல் இருக்குது. ஸோ நடுவில் கூடி ஒரு சின்ன பகுதி வழியாக நம்ம போகிறப்ப இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. அஞ்சங்கோ ஃபோர்ட் என்னும் இந்த புராதன கோட்டையானது 1695ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. ஆர்ப்பரிக்கும் கடலுக்கும் உப்பங்கழி தேக்கத்துக்கும் இடையில் அமைந்துள்ள அஞ்சங்கோ என்னும் இடத்தில் இந்த கோட்டை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வர்க்கலா நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோட்டை ஒரு முக்கிய வரலாற்று சின்னமாக கருதப்படுகிறது. ஆதியில் இது ஒரு பொருட்களை சேகரித்து வைப்பதற்கான கட்டமைப்பாக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நாளில் ஆங்கிலேயர் இந்த கோட்டையை கவர்ந்து இராணுவ கேந்திரமாக பயன்படுத்தினர். எனவே கேரளாவின் மற்ற கோட்டைகளைப் போல் மிரட்டுகின்ற தோற்றம் இந்த கோட்டைக்கு இல்லை. இந்த கோட்டையின் ஒரு முக்கிய அம்சம் ஒரு கற்கால்வாய் ஆகும். அடைந்து காணப்பட்டாலும் இப்போதும் இதன் கட்டுமான அமைப்பு பார்வையாளர்களை வசீகரிக்கிறது. மேலும் சில கல்லறைகளையும் இந்த கோட்டை வளாகத்தில் காணலாம். இவற்றில் 1704ஆம் வருடத்தை சேர்ந்த மிக பழமையான கல்லறையும் அடங்கும்.
அவை ஆரம்ப காலத்தில் இந்த கோட்டையில் வசித்தவர்களின் கல்லறைகளாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த கோட்டை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த கோட்டையை பயணிகள் சுற்றி பார்க்கலாம். ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர எல்லா நாட்களிலும் இந்த கோட்டை திறக்கப்படுகிறது. சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளை இந்த கோட்டையிலிருந்து ரசிக்க முடிவது இதன் மற்றொரு சிறப்பு. கோட்டைக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் முதலிப்புழாய் ஏரிக்கும் பயணிகள் விஜயம் செய்து அதன் நிசப்தம் தவழும் இயற்கை எழிலை ரசித்து மகிழலாம். கோட்டையை ஒட்டினாப்லே ஒரு பெரிய லைட் ஹவுஸ் இருக்குங்க. 30 அடி உயரத்தை கொண்டுள்ள இந்த கலங்கரை விளக்கம் கிழக்கிந்திய கம்பெனியரால் 1684ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது. இதன் உச்சத்திலிருந்து சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளை நன்றாக பார்த்து ரசிக்கலாம். அரபிக்கடலின் அழகு மற்றும் மர்கலாவை சுற்றியுள்ள உப்பங்கழி ஓடைகள் போன்றவை இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து பார்த்து ரசிப்பதற்கு கிடைக்கும் எழில் அம்சங்களாகும். இந்த கலங்கரை விளக்கம் ஈவினிங் 3 PM to 5 PM மட்டும்தாங்க அலோடு. ஸோ நாங்கள் போனப்போ கலங்கரை விளக்கம் உள்ளே போய் பார்க்க முடியலை. ஸோ இந்த கலங்கரை விளக்கத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பயணித்தோம் அப்படின்னோம்னா அங்கே நிறைய சிதலமடைந்த வீடுகள் நிறையா இருந்ததுங்க. அது எப்போ சிதலமடைஞ்சது அப்படிங்கிறதுலாம் தெரியலை. பட் இந்த அலை ரொம்ப ஆர்ப்பரிக்கிற சத்தத்தோடு ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. மேலும் வர்க்கலா கடற்கரை பகுதியை ஹிந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கான சுற்றுலா தலம் என்று கூறுவார்கள். ஏனெனில் இந்த கடற்கரைக்கு அருகில் கடுவாயில் ஜும்மா மசூதி, கபில் ஏரி, பவர் ஹவுஸ், விஷ்ணு கோவில் என அனைத்து வர்க்கத்தினருக்கும் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன. அதேபோல் சிலக்கூர் கடற்கரை என்ற இடம் சூரிய அஸ்தமனத்திற்காகவே இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு கடற்கரை என கூறலாம். கடற்கரைக்கு செல்பவர்கள் அதன் அருகில் தவறவிடக்கூடாத இன்னொரு தலமும் உள்ளது. அந்த கடற்கரைக்கு அருகில் தங்கத்தீவு என்ற இடம் உள்ளது. அந்த தீவில் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவிலும் உள்ளதால் நீங்கள் கட்டாயம் சென்று பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரிங்க. இந்த ஏரியில் நிறையா போட் ஹவுஸ்லாம் இருந்தது. அதாவது போட்லேயே நிறையா இடங்களை நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு சின்ன தீவுக்கு கூட கூட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதற்கெலாம் போகலைங்க. இக்கடற்கரையில் பல நீர் விளையாட்டுகள் உள்ளன. அதாவது படகு சவாரி, பாராஷூட் குதிப்பு போன்ற பல சாகச விளையாட்டுகள் உள்ளன. லாஸ்ட் இயர் ஆலப்பையில் போய் ஒரு போட் ஹவுஸில் தங்கி அந்த மாதிரி சுற்றி பார்த்ததுனால இங்கே நாங்கள் படகு சவாரி எதுவும் எடுத்துக்கலங்க. ஜஸ்ட்டு இந்த இடத்த மட்டும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். முந்தின நாள் நைட்டு அந்த கிளிஃப் பீச்சை சுற்றி உள்ள கடைகள், ஹோட்டல்கள் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஏரி, ஒரு பக்கம் கடற்கரை. அந்த கடல் ஏரியோட கலக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த இடம். அந்த பாலத்து மேலே நின்று பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூவே. நான் முந்தின நாள் இரவு ஒரு 8 மணிக்கு வந்தது. மறுநாள் காலையில் 10 மணிக்கு இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ரூமில் போய் செக் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஜடாயு எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இடங்க. அதோடைய வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ அதோடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் கண்டிப்பாக அடுத்ததாக அந்த பிளேஸையும் பக்கத்துலேயே சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குங்க. நான் தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிஃப் டைரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோம் ஸ்டே தாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 பெட்ரூம் இருந்தது, 5 பெட்ரூம் இருந்தது. நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு பெட்ரூம் தான் நாங்கள் ஆக்குப்பை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே ஒரு கிச்சனு, அதே மாதிரி ஹால், அந்த மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷனோடு இருந்தது. இங்கே கரண்ட் போனாலும் கவலை இல்லைங்க. இவங்க ஜென்ரேட்டர், யூபிஎஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. இது முந்தின நாள் நைட்டு நாங்கள் 8 மணிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பீச்சு, இப்போ நம்ம பார்த்தோம்ல வர்க்கலா பீச்சு, அந்த கிளிஃப் பீச்சு, அந்த இடத்துக்கு தாங்க வந்தோம். நைட்டு பார்க்குறப்ப அப்படியே ஒரு மினி கோவா தாங்க ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கடைகள் இருந்தது. நீங்கள் நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் அப்படியே நெட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. வீடியோ தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்கல்ல ஒரு பீச்சு, அந்த பீச் தாங்க இது நைட் வியூவில் எடுத்தது. ஸோ அப்போ கூட கீழே இறங்கி போய் கொஞ்சம் அந்த கடற்கரையில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு அந்த டயத்தில் கீழே இருக்கிறது என்னன்னு கூட தெரியலை, கண்ணுக்கே தெரியலை. ஸோ அதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகலை. இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன், இறால் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மகிட்ட கேட்குறாங்க எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எது வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதை ஃப்ரெஷ்ஷாக அப்போயே குக் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன்லாம் 800, 1000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதோட நிப்பாட்டிக்கிட்டோங்க. நாங்கள் எதுவும் அங்கே வாங்கிக்கல.
ஸோ நிறைய கைவினை பொருட்கள் இருந்ததுங்க. அதே மாரி நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, அந்த சிப்பியில அந்த முத்து வச்சுலாம் செய்வாங்கல்ல. ஸோ அந்த மாரி பொருட்களும் ரொம்ப அழகா நெறையா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன். எந்த கடைக்குள்ளேயும் உள்ள நுழையலங்க. ஸோ வீக்கெண்டு, மந்த் எண்டு அது போக நமக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப பட்ஜெட்டபுளாக தாங்க போயிட்டு வந்த மாரி போயிட்டு வந்தோம். நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து கரெக்டாக இந்த பீச்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. பட் இந்த பீச்சுக்கு நேராகவே வந்து ரிசார்ட் இருக்குங்க. இந்த பீச்சை பார்த்த மணிக்கே வந்து நிறையா ரிசார்ட்லாம் இருந்தது. ஸோ இங்கே வந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஃபேமிலியாக தங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4500லேருந்து 6000 வரையும் ரேஞ்சஸில் சொல்கிறாங்கங்க. இங்கே நிறையா ரிசார்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் மசாஜ் சென்டர் இருக்குது, அது இருக்குதுன்னு நிறையா போடுறாங்க. பட்டு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தங்கியிருந்த ரூம் வந்து அரௌண்ட் ஒரு 2300 அந்த ரேஞ்சில் வந்திருந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து கடைசி வரையும் வந்துட்டோங்க. வந்துட்டு இந்த கேஃப் இட்டாலியனோ இங்கே தான் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ஒரு சிக்கன் சிஸ்லர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நானு அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக ஒரு ஃபிஷ் கிரேவி சொல்லியிருந்தோங்க. ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்டு முடித்தோங்க. அந்த அலை சத்தத்தில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க. இந்த மாதிரி நமக்கு பீச்சில் வந்து ஒரு அந்த பீச்சை பார்த்த மாணிக்கே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆசை வந்து இந்த வர்க்கலா இதில் வந்து நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பாட்டு கச்சேரி மாதிரி வச்சுருந்தாங்கங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வாசித்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட போகிறோமோ இல்லையோ இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். Now, put your hands together, everybody. Ready? Ready? 1 and a 2 and a 3. Everybody, put your hands together. Yeah, everybody. நிஜமாகவே இந்த வர்க்கலா பீச்சில் அந்த நைட் வாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நைட் நேரம் அந்த பீச்சை பார்க்குறதுக்கும் அழகு. அந்த சுற்றி அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா கிளைமேட் வேறு சூப்பர் கிளைமேட்டுங்க. நல்லா ட்ரிஸ்ஸில் ஆகிட்டே இருந்தது லைட்டாக. ஸோ இதில் வந்து நாங்கள் இங்கே வர்றப்பே மணி 11 மேலே ஆயிடுச்சு. ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அந்த பீச்லேயே சாப்பிட்டுட்டு ரொம்ப டைம் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோங்க. ஸோ மோர் ஓவர் ஒரு 1 இயர்க்கான ப்ரெஷரை வந்து ஒரு 1 டேயில் நம்ம கழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் அ டே வந்து வர்க்கலாவில் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தோம்னா இந்த ஜடாயு ஹெல்த் சென்டர் தாங்க. இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் வேணும் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸோட நேமு, லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் போய் ஸ்டே பண்ண ரூமோட அட்ரஸ்ஸு, லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வர்க்கலா டூர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.